ஏன் நீங்கள் அவ்வாறு கூறுகிறீர்கள்? அதாவது நாராயணர் மீது ஒரு பக்தனுக்கு இந்த அளவிற்கு தான் விசுவாசம் இருக்கிறதா? இல்லை, நாராயணர் மீது நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் என் தலையெழுத்தின் மீது நம்பிக்கை இல்லை. நான் என்ன செய்ய? நான் செய்த கர்மாவின் பலன் இது. உயிர் உள்ளவரை அனுபவித்து ஆக வேண்டும். அப்படி என்ன செயலை நீங்கள் செய்தீர்கள்? அதன் பலனை இப்பொழுது அனுபவிக்கிறீர்கள். நீங்களோ தினமும் நாராயணரை பூஜித்து புண்ணியத்தை சம்பாதித்தீர்கள். அது இருக்கட்டும். அதற்கான காரணங்களை தெரிந்து கொண்டால் ஏதேனும் வழி இருக்கும். நிச்சயமாக இருக்கும். ஆம், ஒரு தவறு நடந்து விட்டது. தட்சணையாக வரும் செல்வத்தில் ஒரு பங்கு புரோகிதருக்கும் கிடைக்கும். அது சிறிதளவு இருக்கும். மீதி செல்வத்தை பசியோடு வருபவர்களுக்கு அன்னதானம் செய்வதற்காக பயன்படுத்துவார்கள். கொடுப்பதில்லை. அது மட்டுமல்ல, நல்ல நல்ல விஷயங்களையும் இவர் நிறுத்திவிட்டார். நான் எங்கே நிறுத்தினேன்? இவர் நானா? கோயிலுக்காக செல்வங்களை சேர்த்துக் கொண்டு வருகிறேன். அதற்காக தான் தடுத்தேன். சரி, இதுதான் விஷயம் என்றால் யாருக்கு பங்கு கொடுத்துக் கொண்டிருந்தீர்கள்? அது வேலையை பங்கிடுவதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். நல்லது, நல்லது. பூசாரி அவர்களே, உங்களுக்கு சேர வேண்டியது கிடைத்து விட்டதல்லவா? எங்கே கிடைத்தது? இவரே எடுத்துக் கொள்கிறார். அதோடு புரிந்ததா ஊர் மக்களே? நாராயண நாராயண, இவர்கள் கடவுளிடமே பொய் கூறுகிறார்கள். அதனால்தான் பழைய பூசாரியையும் விரட்டி விட்டார்கள். இல்லை இல்லை, என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அப்படி எதுவும் இல்லை. இவர்கள் பேசும் அனைத்தும் சத்தியம்தான். இவர்கள் பூஜைகளை செய்தால் லக்ஷ்மி நாராயணர் எந்த சங்கடங்களையும் வரவிட மாட்டார். மிக அருமையாக சொன்னீர்கள். இன்னும் கதை மீதம் இருக்கிறது. அதனால் அனைவரும் அமர்ந்து கொள்ளுங்கள். எல்லோரும் அமருங்கள். என்ன வேண்டும் பத்ரு? பிரபு எவ்வாறு உங்களுக்கு அதிசயம் புரிந்தாரோ அதே போன்று எனக்கும் நடந்தது. நானும் சத்யநாராயணர் பகவானின் மகிமையை கேட்டேன். நான் ஒரு வியாபாரி. பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்தேன். சத்யநாராயணரின் மகிமையை கேட்டேன். என் இல்லத்திற்கு சென்று நானும் என் மனைவியும் சேர்ந்து தீர்மானம் எடுத்தோம். எங்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு சத்யநாராயணன் பூஜையை நடத்துவேன் என்று உறுதியளிக்கிறேன். அதன் பிறகு கடவுளின் அருளால் எனக்கு ஒரு மகள் பிறந்தாள். என் குழந்தையின் பெயர் கலாவதி. சுவாமி, சத்யநாராயண பூஜை செய்வதாக சொல்லுங்கள். இந்த மூர்க்கத்தனத்தை நிறுத்துங்கள். உங்களுடைய சிறப்புகளை தெரிவிக்கும் இந்த யுத்தத்தில் இந்த உலகத்தையே அழிக்க பார்க்கிறீர்கள். உங்கள் இருவருக்கும் நன்றாக தெரியும், பிரம்மாஸ்திரம் மகாதேவர் அஸ்திரத்துடன் மோதினால் பிரளயமே அழிந்துவிடும். இவர்களை நாராயணரால் தான் தடுக்க முடியும். உதவி செய்யுங்கள் நாராயணரே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. உலகத்திற்கு பேராபத்து வந்துவிட்டது நாராயணரே. உடனே வந்து தடுத்து நிறுத்துங்கள். இல்லையேல் இவர்களின் குரோதத்தின் விளைவு இந்த உலகம் அனுபவிக்க வேண்டி வந்துவிடும். காப்பாற்றுங்கள் நாராயணரே, வந்து காப்பாற்றுங்கள். காப்பாற்றுங்கள் நாராயணா. தேவராஜன் இந்திரா, இப்பொழுது இந்த யுத்தத்தை கட்டாயம் நாராயணராலும் தடுக்க இயலாது. ஒன்று என்னுடைய பலம் நிரூபிக்கப்படும், இல்லையேல் அனைத்து உலகமும் இன்று அழிந்து போகும். இரண்டும் இன்று நடக்காது சுக்ராச்சாரியாரே.
இந்த ஞானத்தை பெறுவதற்காக பல வருடங்கள் தவம் இருந்திருக்கிறார். அதோ சாகரத்தில் தர்ப்பணம் செய்வதற்காக சுக்கிராச்சாரியர் புறப்பட்டு விட்டார். நான் பிருகுபுத்திரன், மகாதேவரின் சிஷ்யன் சுக்கிராச்சாரியார். தான் பெற்ற அனைத்து ஞானத்தையும், நான் பெற்ற அனைத்து கல்விகளையும் இந்த கடலில் முழுமையாக தர்ப்பணம் செய்ய போகிறேன். இந்த ஜலத்தை நான் அர்ப்பணிக்கிறேன். ஞானத்தை பெறுவது ஓர் சீடனின் கர்மமா? தன்னுடைய கடமைகளை செய்ய போகிறார். அதே அளவு நேர்மைத்தனத்தோடு நாங்கள் எங்கள் பகைமையை காட்டப் போகிறோம். யதா யதா ஹி தர்மஸ்ய லாநிர்பவதி பாரத அப்யுத்ததானம தர்மஸ்ய ததாத்மானம் ஷஜாம்யம். பரித்ரணாய சாதுனா விநாசாய சதுஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அதாவது, எப்போதெல்லாம் உலகில் தர்மத்திற்கு ஆபத்து ஏற்படுமோ, பாவங்கள் அதிகரித்து விடுமோ, அப்போதெல்லாம் அதிகளுக்கு முன்னால் நரன் என்ன நாராயணன் என்ன ஒத்துழைப்பு சிதறும் பொழுது பல்வேறு சம்பவங்கள் நிகழ்ந்து விடுகிறது. தேவி, சிரிக்காதீர்கள். உங்களுடைய சிரிப்பு எங்களை அவமானப்படுத்துகிறது. என்ன செய்து விடுவீர்கள் பாலகர்களே? உங்கள் கோபத்தால் எங்களை சாம்பலாக்கி விடுவீர்களா? நாங்கள் லட்சுமி நாராயணரின் காவலர்கள், அவரின் பக்தர்கள். நாங்கள் எங்களை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. அதோடு நீங்களோ சின்னஞ்சிறு பாலகர்களாக இருக்கிறீர்கள். வைகுண்டத்தின் காவலர்களே, நாராயணரின் பக்தனாக இருக்கும் ஆணவமா? உங்கள் தவறுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும். எதற்காக காத்திருந்தோமோ அந்த நேரம் நெருங்கிவிட்டது. என்ன நடக்கிறதோ அதை லக்ஷ்மி நாராயணர் இணைந்தே கவனிப்பார்கள். இவர்கள்தான் சமநிலை என்ற பெயரை கூறி நம் அசுரர்களை இன்று வரை ஏமாற்றியுள்ளனர். இங்கு சமநிலை அடைய வேண்டுமென்றால் நீங்கள் இருவரும் இவர்களை முழுவதுமாக அழிக்க வேண்டும். உங்களுடைய மனதிலும் அறிவிலும் நாராயணரை எண்ணிக்கொள்ளுங்கள். காரணம், உங்கள் வாழ்க்கையின் லட்சியம் இவர்களின் முடிவில்தான் நிறைவேறப் போகிறது. முன்னேறி செல்லுங்கள். இந்த உலகத்தை வென்றுவிட்டு வாருங்கள். உங்கள் கோர தாண்டவத்தை தொடங்குங்கள். முன்னேறி செல்லுங்கள். முன்னேறி செல்லுங்கள்.